அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செம்ம கோவமாயிடுச்சு. ஸோ பார்ட் 3 நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதோட சேனலை விசிட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்ட் 3ல் என்ன ஆயிடுச்சுன்னு. ஸோ ஏன் அந்த பொண்ணு வந்து என் மேலே கோவமாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் நினச்சேன்னா அது ஓகே சொல்லிடுறோம். பட்டு அதை ஓகே சொல்லாமல் இன்னும் கோவமாகிடுச்சு என் மேலே. நீ லைக் வந்துட்டு உனக்கு அறிவு இல்லையா, ஏன் எப்படிலாம் பண்ணுற, நீ இப்படி பண்ணால் உனக்கு ஓகே சொல்லிடுறோண்ணா, நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்ல. என்னோடய ஃப்ரெண்டு லைக் என்னோடய சிஸ்டர் இருக்கும்ல, உண்மையான சிஸ்டர் இல்லை, லைக் கேர்ள்ஸில் என்னோட தங்கச்சி இருக்கும், நான் தங்கச்சி நினைப்பாங்க, அவகிட்ட போய் சொல்லியிருக்கேன், அவகிட்ட போய் சொல்லி பைத்திய மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நானும் வந்து சரி என்னடா இது டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஆஸ் யூஸ்வல் அவனுக்கு ஃபாலோ பண்ணேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான் இன்றைக்கி ஃபாலோ வந்து பண்ணாத, லைக் ஃபாலோ மீன்ஸ் அது முன்னாடி போகணும் பின்னாடி போகணும், ஒரு செம்மையாக ஒரு ஸ்கூல் லவ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சரி இன்றைக்கி வந்து அவன் பின்னாடி போகாமல் நம்ம வந்து தனி வழியாக நம்ம போகலாம் சொல்லி தனியாக ஒரு வழி இருக்கும். ஸோ நான் அந்த பக்கம் போனேன். அது என்னை சர்ச் பண்ணிச்சா இல்லையா, ஏன்னா எப்போவும் நான் பின்னாடி போவேன், இன்றைக்கி ஏன் பின்னாடி வரல அந்த மாதிரி பட் அது சர்ச் பண்ணிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட்டு நான் வந்து நிறையா யோசித்தேன், இது பண்ணது தப்பு தான், வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா கை எடுத்துட்டேன், ஐயோ அசிங்கமாக கேட்க போகிறாங்க வீட்டில் சொல்லி. அந்த ஏஜில் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம என்ன பண்ணுவோம்.